நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். ஹாய் அண்ட் வெல்கம் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். என்னதான் விஜய் டிவில நாங்க புதுசா ஷோ பண்ணாலும் ஒரு ஷோ ஹிட் ஆனாதான் இன்னும் புதுசா எங்களுக்கு பண்ணோம் அப்படின்னு தோணும். சரி, ஒரு ஷோ எப்படி ஹிட் இல்ல அப்படின்னு நீங்க டிசைட் பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்டீங்கன்னா, நீங்க எங்களுக்கு அனுப்புற லெட்டர்ஸ், மெயில்ஸ், சோஷியல் வெப்சைட்ல கொடுக்குற கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ், இதை வச்சுதான் ஒரு ஷோ ஹிட்டா இல்லையா அப்படின்னு நாங்க டிசைட் பண்றோம். அந்த வகையில இந்த வாரம் நம்ம விஜய் டிவிக்கு நிறைய லெட்டர்ஸ், மெயில்ஸ், கமெண்ட்ஸ், ரிவ்யூஸ் எல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் நான் இன்னைக்கு படிக்க போறேன். இவ்வளவு நாள் எங்க எல்லாருக்கும் ஆதரவு அளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றிங்க. ரொம்ப பேசாம ஷோக்குள்ள வா. ஓகேங்க, ஓவரா பேசுறதை விட்டு ஷோக்குள்ள போய் லெட்டர்ஸ் படிக்கிறது நல்லதுன்னு நினைக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் பட்டாபிராமன் ஃப்ரம் கோயம்புத்தூர் எழுதியிருக்காரு, படிக்கலாம். மகான்களும் அதிசயங்களும், மகா பெரியவர் பத்தி தெளிவா போர்ட்ரே பண்ணியிருக்கீங்க, ரொம்ப நன்றி. ஹிந்து ரிலிஜனுக்கு இது ஒரு நல்ல சர்வீஸ். நம்ம நாட்டுக்கு ஒரு நல்ல ஸ்பிரிச்சுவல் ஷோவா இந்த ஷோ அமைஞ்சிருக்கு. ஒரு டெக்னிக்கல் சஜஷன், ஷோவில் வாய்ஸை விட பேக்ரவுண்ட் ஸ்கோர் வால்யூம் அதிகமாக இருக்கு, இதை மட்டும் சரி செய்ய முடியுமான்னு பாருங்க. அதாவது மியூசிக் டைரக்டர் வந்து கொடுத்த காசுக்கு மேலே வேலை செஞ்சிருக்காரு அப்படின்னு சொல்றாரு. ஓகே சார், இது ஒரு நல்ல சஜஷன். கண்டிப்பாக இந்த சஜஷனை இந்த ஷோவோட ப்ரொடியூசருக்கு நாங்கள் ஃபார்வர்ட் பண்ணுறோம். கூடிய சீக்கிரம் அதை கரெக்ட் பண்ணிக்கவும் ட்ரை பண்ணுறோம். அப்புறம் பட்டாபிராமன் சார், நீங்கள் பெருமைப்படக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா, இந்த பிரம்மாண்டமான ஷோவில் நாங்கள் படிச்சிருக்கிற ஃபர்ஸ்ட் லெட்டர் உங்களோட லெட்டர் தான். ஸோ யூ ஆர் த லக்கி பர்சன். இதுக்காக உங்களுக்கு உரகடத்துலேருந்து வீடெலாம் கொடுக்க மாட்டோம், வெறும்னா கைத்தட்டல் மட்டும்தான். ஒரு அன்பளிப்பு கொடுக்கணும், அதான் கோச்சுக்காதீங்கோ. அன்பளிப்பா? எனக்கு எதுக்கு அன்பளிப்பு எல்லாம்? எங்க சந்தோஷத்துக்காக இதை நீங்க ஏத்துக்கிட்டு தான் ஆகணும். அன்பளிப்பு எங்க வச்சேன்னே தெரியலையே. அன்பளிப்ப எனக்கு கொடுக்கணும்னு நினைச்சேலா இல்ல வேற யாருக்காவது கொடுக்கணும்னு நினைச்சேலா? சுவாமி, என்ன சொல்றேன்? அன்பளிப்பு சேர வேண்டிய இடத்துல போய் சேர்ந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருந்ததுல. ஓகே, அடுத்த லெட்டர் படிக்கலாம். அடுத்த லெட்டர் யாருன்னா, மலேசியாவிலேருந்து ஹேமா. சூப்பர் சிங்கர் 4 நல்லா இருந்தது. மக்கள் தீர்ப்பே மகேஷின் தீர்ப்புன்னு நிரூபிச்சிருச்சு. செலிப்ரேஷன் ரவுண்டும் ரொம்ப என்டர்டெய்னிங்காக இருந்தது. இப்போ செலிபிரிட்டி சீசனும் பார்த்துட்டு இருக்கேன், அதுவும் நல்லா இருக்கு. ஸ்மால் ஸ்க்ரீன் ஆக்டர்ஸ் இவ்வளோ நல்லா பாடுவாங்களா அப்படின்னு ஆச்சரியமா இருக்கு. பாடுறா ஹேமா, நீங்கள் கலாய்கள இல்லை, சீரியஸாக தானே பேசுறீங்க? ஓகே ஹேமா, இன்னும் இசை சம்பந்தப்பட்ட நிறைய விஷயங்கள் உங்களுக்காக காத்துட்டு இருக்கு. ஸ்டே டியூன்ட் டு விஜய் டிவி. அப்புறம் மக்களே, சூப்பர் சிங்கர்ல சும்மாவே நிறைய காமெடி நடக்கும். அப்போ செலிபிரிட்டி சீசன்ல எவ்வளோ காமெடி நடந்திருக்கும் நீங்களே பாருங்களேன். நீ ஆக்சுவலி சொல்லணும்னு சொன்னா ஆக்சுவலாக பேசணும்னு நினைச்சேன், பட் என்னால் முடியல. பேசுப்பா நீ வேணடி வேணடி எனக்கு ஒரே அழுகிய. இப்படி போய் கொண்டிருக்கும் வேளையிலே இவர்களின் நிலைதான் என்ன, நீதியை நாளை பார்ப்போம். என்ன மாதிரியான பாட்டு பாடுறது தம்பி? அதுக்கு மனதைரியம் ரொம்ப ஜாஸ்தி இல்லைன்னா தன்னையே ஒரு கமலஹாசன் சொல்லுமா? எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சாகணும் தாயி. கவலைப்பட்டு வேதனைப்பட்டு திண்டாடி திருப்பதி பாத்ரூம் பேசல அறிவியல் நிறுவனிக்கு 7 தயிரோடு உள்ள போய் மதுரை பாத்ரூம் திரும்பி காலங்காத்தால என்ன ஷேப்ட் வந்து தெரியல, குரல்ல ஒரு கடவுள சவுண்ட் கேட்கறது, அதை போய் சரி பண்ணிட்டு வாயில நாங்க தட்டி சரி பண்ணுவோம், புரிஞ்சுக்கோ. இது மிமிக்ரி ஷோ கிடையாது, இது சிங்கிங் ஷோ. இப்போ நம்ம ஒரு குட்டி பிரேக் எடுக்க போறோம். இது சூப்பர் சிங்கர் செலிபிரிட்டி சீசன். சூப்பர் பிரேக். பாடுறதை தவிர எல்லாம் பண்றாங்கல்ல. சரி, ஓகேங்க. நம்ம விஜய் டிவிக்கு ஆஃபீஸ் சீரியலுக்கு மட்டும் எக்கச்சக்கமான லெட்டர்ஸ்லாம் வந்திருக்குங்க. பட் டைம் இல்லாத காரணத்தினால ஒரு சில லெட்டர்ஸ் மட்டும் நான் இப்போ படிக்கிறேன். ஃபர்ஸ்ட் லெட்டர் வந்து ஸ்னேஹிதி அப்படின்ற ஒருத்தவங்க வந்து ரொம்ப அழகாக கவிதை எழுதியிருக்காங்க, படிக்கிறேன் கேளுங்களேன். லக்ஷ்மி, நீ கணக்கில் புலியா? காதல் சொன்ன கணக்குகளை கச்சிதமாக வைத்துள்ளாய். கௌதம், உன் கதாபாத்திரம் கதையில் வராது என நினைத்தேன், திருப்புமுனையாக வந்தாயா? சிஇஓ,
ஒவ்வொரு காயாக நகர்த்துறீங்க. யாருக்கு செக் வைக்க போறீங்க? வா 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 வா, பியூட்டிஃபுல் ஸ்நேகிதி. உங்களோட கவிதை வந்து ரொம்ப அழகா சூப்பரா இருந்தது. அடுத்த வாரம் என்னை பத்தி ஒரு கவிதை எழுதி விஜய் டிவிக்கு அனுப்புறீங்க, அதையும் நான் படிக்கிறேன். ஓகே, டீல். அடுத்ததான் வந்து செல்வின்னு ஒருத்தவங்க ஒரு லெட்டர் எழுதியிருக்காங்க. ரொம்ப டச்சிங்கான லெட்டருங்க, படிக்கிறேன் கேளுங்க. அண்ணன் கார்த்திக்கு உங்களுக்கு தெரியாத அதிக பாசமுள்ள தங்கை எழுதும் கடிதம். உங்கள் தொடர் ஆஃபீஸ் பார்த்தேன், தொடர்ந்து என்னால் பார்க்க முடியவில்லை. உங்களை பார்ப்பதற்கு சென்னை வந்துவிட்டேன். தற்பொழுது ஒரு ஹாஸ்டலில் வேலை செய்து கொண்டு இருக்கிறேன். உங்களுக்கு ஒரு மோதிரம் போட வேண்டும் என்ற ஆசை இருக்கிறது. உங்கள் அட்ரஸ் தெரியவில்லை, அதனால் விஜய் டிவி அலுவலகத்துக்கு லெட்டர் எழுதுகிறேன். நான் ஒரு மாற்றுத்திறனாளி. உங்களுக்கு என் அன்பை பரிசாக அளிக்க இருக்கிறேன். நீங்கள் என்னை பார்க்க வர வேண்டாம், நான் உங்களை பார்க்க வருகிறேன். உங்கள் அட்ரஸ் மட்டும் எனக்கு தகவல் கொடுக்கவும். விஷ்ணு, லக்ஷ்மி, ராஜி, விஸ்வநாதன் சார் அனைவரையும் கேட்டதாக சொல்லவும். நான் மதுரையை சேர்ந்தவள், அம்மா இல்லை, நான் ஒரு அனாதை. உங்களை பார்த்த நாள் முதல் என் உடன்பிறவா சகோதரனாக ஏற்றுக்கொண்டேன். இந்த அன்பு தங்கையை உங்கள் தங்கையாக ஏற்றுக்கொள்வீர்களா? ரொம்ப டச்சிங்கான ஒரு லெட்டரில். செல்வி, ஒன்றும் ஃபீல் பண்ணாதீங்க. உங்களோட இந்த லெட்டரை கார்த்திக்கு நாங்கள் கொண்டு சேர்த்துருவோம். கூடிய சீக்கிரம் நீங்கள் கார்த்திகை மீட் பண்ணுவீங்க. ஓகே, கீப் ஸ்மைலிங், சேர் அப். அப்புறம் மக்களே, போன வாரம் ஃபுல்லாக நம்ம தமிழ்நாட்டு மக்கள் இடையே பயங்கரமான பரபரப்பு. நம்ம விஜய் டிவியில் வந்து இந்த ஆஃபீஸ் சீரியலில் கார்த்திக் யாரை கல்யாணம் பண்ண போகிறான், அதாவது 3 பொண்ணுங்களை கல்யாணம் பண்ணுற மாதிரி ப்ரோமோலாம் போட்டு மக்களை பயங்கரமாக கன்ஃபியூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ மக்களும் வந்து எங்கே பார்த்தாலும் கார்த்திக் யாரை கல்யாணம் பண்ண போகிறான், கார்த்திக் யாரை கல்யாணம் பண்ண போகிறான், ஏய் கார்த்திக் யாரை கல்யாணம் பண்ண போகிறான், இப்படியே சுற்றிட்டு இருந்தாங்க. ஒரு வழியாக அவனும் கல்யாணத்தை பண்ணி முடிச்சிட்டாங்க. யாரை கல்யாணம் பண்ணியிருக்கான் அப்படின்னு நீங்களே பாருங்களேன். யாரா இருந்தாலும் இப்ப இந்த கல்யாணம் நடந்தாகணும். நான் ரெடி சார். ராஜி, எதை பத்தியும் யோசிக்காத கார்த்திக். நம்ம கல்யாணம் இப்படிதான் நடக்கணும், நம்ம தலையில எழுதி இருந்தா அப்படியே நடக்கட்டும். ராஜி, இன்னொரு தடவை இந்த கல்யாண விஷயத்துல யாரும் யாருக்காவும் பொய் சொல்லவும் வேணாம், பொறுப்பேத்துக்கவும் வேணாம். மச்சான், தாலியை கட்டுறேன். எல்லாம் உன்னாலதான் வந்தது. அங்க பாரு. மச்சான், என்னடா பாக்குற? தாலி கட்டு பாத்துக்கலாம். மான மரியாதை எல்லாம் போச்சு. இப்ப அழு. ஏய், மச்சான், எஸ், சூப்பர் சூப்பர். ஓகே. அடுத்ததா பிரியா ராஜ்குமார்ன்ற ஒருத்தவங்க லெட்டர் எழுதியிருக்காங்க. எக்ஸலன்ட் ஷோஸ் ஆர் கோயிங் ஆன். இதுக்கு அதெல்லாம் இஸ் வெரி என்டர்டெய்னிங். ஹிந்தியில் இந்த ஷோ ஹிட்னு தெரியும். இந்த ஷோவை ரிப்பீட் பண்ணால் நல்லாயிருக்கும். ஓகே, புது கவிதை 4 தடவை போடுறீங்க. பிரியா ராஜ்குமார், ஒரு சின்ன திருத்தம். 4 வாட்டிலாம் போடல, நாங்கள் 2 வாட்டி தான் போடுறோம். அதுவும் மக்கள் வேண்டுகோளுக்கு எனக்கு தான் நாங்கள் போடுறோம். ஓகே, அப்புறம் மக்களே, இன்னும் எக்கச்சக்கமான லெட்டர்ஸ்லாம் நம்ம விஜய் டிவிக்கு வந்திருக்கு. பட் இருந்தாலும் முன்னாடி சொன்ன மாதிரி டைம் இல்லாத காரணத்தினால எல்லாத்தையும் நான் இப்போ படிக்க முடியல. பட் வரப்போகிற வாரங்களில் தொடர்ந்து நிறைய லெட்டர்ஸ் படிப்பேன். தொடர்ந்து பாருங்க. ஒரு குட்டி பிரேக் அப்புறம் யூடியூப்ல டாப்ல உங்களை மீட் பண்றேன். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். வெல்கம் பேக் டு தபால் பெட்டியின் 84 வித் மீ விக்னேஷ் கார்த்திக். இப்போ நீங்க பார்க்க போறது யூடியூப்ல டாப் கோலி சோடா. நீங்க எல்லாருமே பார்த்திருப்பீங்க. 4 சின்ன பசங்க பட்டே கிளப்பியிருப்பாங்க. இந்த சின்ன வயசுல ஆக்டிங்ல இவ்வளவு மெச்சூரிட்டியா அப்படின்னு சிம்புவே ஃபீல் பண்ண வச்ச ஒரு படம். அந்த கோலி சோடா டீம் அது இது எதுக்கு வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியா இருந்தது. அந்த வீடியோ கிளிப்பிங் உங்கள் பார்வைக்கு. அங்க ஜட்ஜி வருவாங்க. சரி, அப்ப நீ அடக்கம் உடக்கமா அமைதியா நிக்கணும். அப்பதான் அவங்க உனக்கு வந்து மார்க் போடுவாங்களா? மார்க் போட்டுக்கிறா. ஜோடி நம்பர் 1 ஜட்ஜா? ஏய், ஜோடி நம்பர் 1 ஜட்ஜ்லாம் மார்க் போட மாட்டாங்க. டேய், ஒரு கவுண்டர் கொடுத்தா அடுத்தவங்கள மாக்காவ என்ன ஷோ விட்டு ஷோ போயிட்டு இருக்காங்க. அதை விடுப்பா. உன்னை ஏற்கனவே சுட்ட மாதிரி தான் இருக்குதுன்னு சேட்டு சொல்ற. அப்படி சேட்டு ஸ்ரீராம் நீங்க பயப்படாதீங்கண்ணா. இங்க பாருங்கண்ணா, நீங்க பயப்படாதீங்க. என்னன்னா
அவர் என்ன சொன்னாரு, கட்டி போட்டு சுட்டுருவேன்னாரு. ஆல்ரெடி இங்க சுட்ட மாதிரி இருக்கனால அவர் சுட மாட்டாரு உங்களை, அதனால பயப்படாதீங்க. ஸ்ட்ரைட்டா கோர்ட்டுக்கு போடு. நாளைக்கு சிரிக்கிட்டா பர்ஃபார்மன்ஸ் பண்றேன். நாளைக்கு சிரிக்கிறேன். இல்ல நான் காமெடி பண்ணவே இல்லையே. எதுக்கு சிரிக்கிறீங்க? சுட்டேன்றது அதான். உண்மையிலே சொன்ன மாக்காப்பா சார். நான் தந்தூரி சிக்கன் சுட்ட மாதிரி தான் இருக்கேன். ஆனா நீ தந்தூரி சிக்கனை சுட்டு சாப்பிட்டு போட்ட வெறும் எலும்பு மாதிரி தான் இருக்கு. அங்க ஒருத்தக்காரங்க அவட சொல்லுங்க. என்னப்பா? அங்க ஒருத்த உட்கார்ந்திருக்காங்க. அது புள்ளையா? நல்ல புள்ளையா? சைலண்டா உட்கார்ந்திருக்காங்க. புரியுதா? இங்க மட்டும் பாத்துக்க. பாத்துட்டேன். நம்ம மக்களுக்கு கல்யாணத்தை விட கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன நடக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுல தான் ஆர்வம் ரொம்ப அதிகம். எதுக்கு சொல்றேன்னா, நம்ம ஆஃபீஸில் கார்த்திக் வந்து கல்யாணம் ஆச்சு, அந்த எபிசோட் செம்ம வியூஸு ஓகே. பட் கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் அந்த எபிசோடு வந்து உச்சக்கட்ட பீக்குங்க. கார்த்திக் கல்யாணத்துக்கு அப்புறம் என்ன பண்ண போறான் அப்படின்னு எல்லாம் பயங்கர ஆவலா பார்த்தாங்க. அந்த வீடியோ கிளிப்பிங் நான் வந்து உன்னை பிக்கப் பண்ணிருக்கலாம்ல. பரவாயில்லன்னு சொல்றேன்ல. நான் பிக்கப் பண்ணிருந்தா ஃபீல் பண்ணிருப்பே மாட்டியா? ஃபீல் பண்றதா? அப்படி மட்டும் பண்ணிருந்தேன்னு வச்சுக்கோ, ஓடி வந்து உன்னை கட்டி பிடிச்சு மொத்தம் கொடுத்திருப்பேன். நிஜமாவா? ஆமா, பப்ளிக்கா எத்தனை பேர் பார்த்தாலும் பரவாயில்லன்னு இறுக்கி அணைச்சு உமா கொடுத்திருப்பேன். நீ மிஸ் பண்ணிட்ட. அப்படியா? அப்படியே திரும்பி கொஞ்சம் இந்த பக்கம் பாரு. என்னது? திரும்பி பாரு செல்லம். என்ன திடீர்னு? நீ பேச்ச மாத்தாத. இருக்கி அனுப்பிச்சு ஒரு உமா தரேன்னு சொன்னல, எங்க? அதெல்லாம் முடியாது. ஏய், இப்ப நீ தானே சொன்ன. அது நீ வரலன்னு நினைச்சு சொன்ன. வாட் a beautiful cow. அச்சே, லவ். அடுத்ததா ஜோடியில வந்த குரூப் ஃபார்மேஷன் ரவுண்டும் இந்த வாரம் யூடியூப்ல டாப். நிற்பதுவே, நடப்பதுவே, பறப்பதுவே, நீங்கள் எல்லாம் சொற்பனம் தானோ, பல தோற்ற மயக்கங்களோ. ஆம்பளைக்கும் பொம்பளைக்கும் அவசரம், அத காதல்னு சொல்லுறாங்க அனைவரும். காதல் ஒரு கண்ணா மூச்சு கலவரம், அது எப்போதுமே போதையான நிலவரம். கல்யாண் மாஸ்டர் ப்ளீஸ் ஸ்டேஜுக்கு வாங்க. ஹலோ மாஸ்டர். டிடி வணக்கம். நடக்கவே முடியல, பட் நீங்க ஆட போறீங்களா? Is it safe for you to perform? Yeah. I'll do what I can. சுதந்திரத்தை காத்த அனைவருக்கும் சொல்லுகின்றோம் எங்கள் முதல் வணக்கம். போன வாரம் டிசப்பாயிண்ட் ஆயிட்டீங்க அப்படின்னு சொன்னீங்க, இந்த வாரம் எப்படி இருந்தது? கலக்கிட்டீங்க. அடுத்ததா டாப்ல இருக்கிறது நம்ம காஃபி டிடிக்கு நம்ம குக்கு டீம் வந்திருந்தாங்க. பட் போன வாரம் அந்த வீடியோவை நம்ம பார்த்ததுனால அடுத்த இடமான 1வது இடத்துல என்ன இருக்குன்னு பார்ப்போம். ஹலோ, எந்த சேனல் ஷோவையும் நான் இமீடியட்லாம் பண்ணலங்க, நீங்களாலாம் பில்டப் பண்ணிக்காதீங்க. அடுத்ததா வந்து மான் கராத்தே ஆடியோ லான்ச். சூப்பர் ஸ்டார் ரஜினி சாரோட படத்தோட ஆடியோ லான்ச்க்கு எவ்வளோ கூட்டம் இருக்குமோ, எவ்வளோ வரவேற்பு இருக்குமோ, அதுக்கு ஈக்குவலாக இருந்ததுங்க. நம்ம ஹன்சிகாவும் ரொம்ப அழகாக தமிழில் கிழின்னு கிழிச்சு பேசியிருக்காங்க, பாருங்க. எல்லாருக்கும் வணக்கம். இந்த டீமில் நானும் இருக்குது, எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கொஞ்சம் தமிழா. The technical team of Man Karate is extremely strong. We saw the visuals. What should I say about my director Thiru? All I can say is kadukku sirthalum karam kuriyadu. He's a fabulous director. About SK, na Shiva Karthikeyan SK nu koopiduven. SK has done a fabulous job in MK, and I'm happy to share screen space with him. He's a fabulous actor. In total, all I can say about Man Karate is summa keeli. ஹன்சிகாவும் கலா மாஸ்டர் ஃபேன் போல. மாஸ்டர் ஜி, ஐ எம் ஆல்சோ a very big fan. இப்போ நாம பார்க்க போறது விஜய் டிவியில போன வாரம் என்னாச்சு. குக்கு தமிழ்நாடே பேசிட்டு இருக்கிற ஒரு படம். PK வர்மாவோட விஷுவல்ஸ் படத்துக்கு வந்து பியூட்டிஃபுல்லாக இருந்தது. ராஜ்முருகனோட இயக்கம் அற்புதம், தினேஷோட நடிப்பு அபாரம். மொத்தத்தில் குக்கு, ப்ரொடியூசர் லக்கு.
இசை பற்றி கண்டிப்பாக சொல்லி ஆகணும். சந்தோஷ் நாராயணனோட மியூசிக் வந்து படத்தில் வந்து சும்மா கவிதை மாதிரி இருந்ததுங்க. ஸோ நம்ம விஜய் டிவியில் குக்கு அன்பிளக்ட் அப்படின்னு ஒரு ஷோ பண்ணாங்க. அந்த ஷோலேருந்து ஒரு சின்ன பாடல் உங்கள் பாடல். ஆனந்தம் பெண்ணாய் வந்தே அழகாக பேசுதே மின்சார ரயிலும் வண்ணன் குயில் போல கூவுதே கை தொடும் போதிலே கலங்கவும் தோணுதே அன்பே உன் அன்பில் வீசும் கருவறை வாசமே எப்போதும் என்னில் வீச மிதந்திடும் பாவமே மூங்கிலே ராகமாய் மாறுதே மூச்சிலே வானொலி பாடுதே மனசுல சூற காத்தே அடிக்குது காதல் போத்தே நிலவே சோறுட்டுதே கனவே தாலாட்டுதே மின்னல் ஓசையும் காதிலே கேட்குதே உந்தன் வாசனை வானவில் காட்டுதே. சம விஷுவல்ஸில் அடுத்ததா வந்து நம்ம விஜய் டிவியில் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஷோ தபால் பெட்டின்னு ஒரு ஷோ லான்ச் ஆயிருக்குங்க. பிரதர் என்ன காமெடியா? ரொம்ப கேவலமா இருந்துச்சு. ஓகேப்பா, சொல்லப்பா, நான் தெரியாம சொல்லிட்டேன்ப்பா. நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் விஜய். அடுத்ததா நம்ம சூப்பர் சிங்கர் ஸ்டார்ஸ்லாம் நம்ம கனெக்ஷன்ஸ்க்கு வந்திருந்தாங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. நம்ம மாளவிகா அப்படியே டான்ஸ் ஆடிட்டே பேசியிருப்பாங்க. நீங்களே பாருங்க. சப்பு மிட்டா நம்ம சிங்கிங் டீமுக்கு இன்னைக்கு நான் தரப்போற வார்த்தை பச்சை மிளகா. காரம். காரம். மிட் நைட் மசாலா. மிட் நைட் மசாலா. சக்தி. சக்தி மசாலா. ஓகே, சக்தி. சூப்பர் சிங்கர். சூப்பர் சிங்கர். விஜய் டிவி. விஜய் டிவி. கண்டாங்கி. கண்டாங்கி. வை விஜய். விஜயா. ஓகே, கண்டாங்கி சேலை. காஞ்சிபுரம். காஞ்சிபுரம். இட்லி. சட்னி. குஷ்பு. குஷ்பு. சூப்பர். சுந்தர்சி. உள்ளத்தை அளித்தா. கார்த்திக். கார்த்திக். ரம்பா. ரம்பா. தொடை. அப்பா மாளவிகா என்ன டேபிள். தொட. ஓ, தொடை டேபிள். பாத்தியா, ரம்பாவை தொடை இல்லைல்ல, அது தொடை சொல்லல, அந்த தொடை. ஓகே, தொடை. கிளார்க். பியூன். டேபிள் கிளார்க். எல்லாரும் சின்ன வயசு அந்த ப்ளூ கலர் புக் ஒன்னு கொடுத்து கிளாக் டேபிள் ஓகே, ஞாபகம் இல்ல. ஓகே, கிளாக்ஸ் டேபிள். ஸ்கூல். வாத்தியார். மிஸ். மிஸ். அடி. அடி. போலீஸ். தூள். போலீஸ். தொப்பை தொப்பை தொப்பை. சூப்பர். தொப்பை. போலீஸ் தொப்பை. செண்பா. ஆமா, இவர் அப்படியே. அப்ப தீபக் தான் சொன்னாங்க. பயங்கரமா எடுத்துட்டாங்கல்ல. சரி, அதை விடுங்க. பொதுவாகவே பெண்கள்னாலே பிரச்சனை தான். அதுல பெண்கள் பசங்களோட பண்ற பிரச்சனைகளை தாண்டி இந்த டெய்லரோட, ஹேர் ஸ்டைலிஸ்டோட, காஸ்டியூம் டிசைனர்ஸோட பண்ற பிரச்சனை எவ்வளவு கோரமா இருக்கும். அத நீ நல்ல டாபிக்கே. ஒரு ட்ரெஸ் தைக்கிறதுல இவ்வளவு பிரச்சனையா அப்படின்னு ஆச்சரியப்படுற அளவுக்கு இருந்ததுங்க அந்த விவாதம். 10 கல்யாணத்துக்கு போனோம், 10 ரிசப்ஷனுக்கு போனோம்னா 8 ரிசப்ஷன்ல அந்த பொண்ணு நார்மலா எப்ப இருக்குமோ அதோட மோசமாக்கி போறாங்க. பெருவாரியான இடத்துல அந்த கமெண்ட் வருது இல்லையா? ஜென்ரலா அப்படி ஒரு கமெண்ட் வருது. அதுக்கு என்ன ரீசன்? அதுக்கு அவங்க காரணமா இல்ல நீங்க காரணமா? எல்லாரும் நல்லா கை தட்டினீங்க. ஆனா நீங்கள்லாம் வந்து எங்களை எப்படியெல்லாம் நீங்க தொந்தரவு பண்றீங்க நான் சொல்றேன் சார். இப்போ டெய்லர் பண்ண மாதிரியே இவங்க என்ன பண்றாங்கன்னா வராங்க, வந்துட்டு மேடம் எனக்கு ஹேர் கட் வேணும். சரி, நான் ஆக்சுவலாக என்னோட எக்ஸ்பீரியன்ஸில் நான் முதல்ல அந்த பொண்ணு வந்து அவளோட பேக்ரவுண்ட் தான் பார்ப்பேன். அதாவது காலேஜ் கோயிங்கா, ஸ்கூல் கோயிங்கா, எந்த மாதிரி ஃபேமிலியில் வந்திருக்கான்னுட்டு. ஏன்னா இவங்கெல்லாம் வந்து என்ன பண்ணுறாங்கன்னா எங்கேயோ இந்த இதெல்லாம் பார்த்துட்டு வந்து ஃப்ரண்ட் கட் வேணுன்னுவாங்க. நான் ஃபஸ்ட்டு கண்டிஷன் நான் ஃப்ரண்ட் கட் பண்ணுவேன். ஆனால் நீ போகும்போது இப்படி கிளிப் போட்டு போகக்கூடாது, ஓப்பன் பண்ணிவிட்டு போகணும். இல்லை எங்கள் அம்மா திட்டுவாங்க ஃபஸ்ட்டு. த செகண்ட் வந்து பேக் சைடில் வந்து தே வாண்டட் டு கோ ஃபார் அ யூ கட் ஆர் இந்த மாதிரி ஸ்டெப்ஸு. அப்போது முடி லென்த்து குறையக்கூடாது, அம்மாவுக்கு தெரியக்கூடாது. ஓகே, இப்போ எங்களுது வந்து கல்யாணம் ஆன பசங்கன்னா வேறு மாதிரி. ஏன்னா அவங்க ஹஸ்பண்டு அவங்களே நாங்கள் சஜஷன் கொடுவோம். இப்போ இங்கே இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கெல்லாம் என்னன்னா இவங்க வந்து வாண்டட் டு லுக் குட். இது நடுவில் இந்த கம்ப்யூட்டரில் ஒரு ஹேர் ஸ்டைல் இது வந்து சார், அதை நாங்கள் வச்சு எல்லோரும் காமிச்சோம்.
வந்து உட்காந்துட்டு 1 hour இந்த சைடு அந்த சைடு அது எல்லாத்தையும் ஃபேஸில் பார்த்ததுக்கப்புறம் வேண்டாம் மேடம் யூ கட்டே பண்ணுங்கன்னா இப்போ நான் அதுக்கு சார்ஜ் பண்ணுவேன்னா வெறும் யூ கட்டுக்கு பண்ணுவேன்னா என்னோட டைம் நிறைய 1 hour போச்சு. நீங்கள் என்ன சொன்னீங்க, கல்யாணம் ஆன பொண்ணுக்கெல்லாம் நாங்கள்லாம் வேறு மாதிரி பண்ணுறோன்னுட்டு. சார் நானே கேட்குறேன், ஒரு கல்யாணத்துக்கு நல்ல ஒரு சத்திரம் எடுக்கிறீங்க 5 லட்சம், ஓகே, நல்லா அலங்காரம் பண்ணுறீங்க, அது ஒரு 10 லட்சம், எல்லாத்தையும் பண்ணிவிட்டு பியூட்டி பார்லர் செலக்ட் பண்ணும்போது மட்டும் பியூட்டிஷியன் நாங்கள் 5000 கேட்குறோம், 7000 அவ்வளோலாம் வேண்டாம், மினிமம் பண்ணுங்கன்னா எங்களுக்கு ஏற்ற கூலியில் தானே சார் நாங்கள் பண்ணுவோம். நல்லா பேசினாங்கல்ல, நாட்டுக்கு ரொம்ப தேவையான விஷயத்தை பற்றி ரொம்ப நேரம் பேசியிருக்காங்க. அடுத்ததை நாம பார்க்க போகிறது அப்புறம் என்ன ஆகும். ஜோடியில் சினிமா ரவுண்ட் இந்த வாரமும் தொடரும். அப்புறம் நம்ம காஃபி வித் டிடிக்கு ஜனங்களின் கலைஞன் நம்ம காமெடியன் விவேக் வந்திருந்தாரு. விவேக்னாலே காமெடி தான். ஸோ எபிசோடும் செம்ம காமெடியாக இருந்தது. அந்த காலகட்டத்தில் இந்த ஹீரோயினை தான் நான் சின்சியராக லவ் பண்ணேன் அப்படின்னு நீங்கள் சொல்லணும். எப்படி ஏத்தாப்பில் வச்சுக்கிட்டே சொல்கிறேன். ஐயோ ஒரே குஷ்டம் அப்பா. இப்போ ஒரு நாள் காலையில் நீங்கள் எந்திரிக்கும் போது இவங்களா மாறிடுறீங்க, ஃபர்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? பல்லு வளர்க்குறேன். அந்த ஃபர்ஸ்ட் இல்லை சார், இப்போ நீங்கள் திடீர்னு ஹீரோயினாக மாறிட்டீங்க, ஒரு டாப் ஹீரோயினாக மாறிட்டீங்க. ஃபர்ஸ்ட் எனக்கு ஆப்ரேஷன் பண்ண டாக்டரோட பேசணும். அசால்ட்டு காஃபி வித் டிடியில் காலை வச்சுட்டான், இனி நடக்க போகிற அசம்பாவியத்துக்கு அவளும் பொறுப்பு இல்லை, நானும் பொறுப்பு இல்லை. அடுத்ததா விஜய் டிவியோட மோஸ்ட் ரேட்டட் ஷோ நடுவில் கொஞ்சம் டிஸ்டர்ப் பண்ணுவோம். அந்த ஷோக்கு நம்ம வல்லினம் டீம் வராங்க. நீங்களும் படம் பார்த்துருப்பீங்க. நம்ம நக்குல் அண்ட் அம்ஜத் பெர்ஃபார்மன்ஸ் வந்து சான்ஸே இல்லை, சூப்பராக பண்ணியிருந்தாங்க. ஏ காவுமே ஏ கிசான் ரகதாத்தா அப்படியே சொல்றீங்க. ஜே ஃபுல்லாக குடிக்கணும், ஜே ஃபுல்லாக குடிக்கணும், திருட்டுத்தனம் பண்ணக்கூடாது. சத்தியமா என்ன வையா இல்ல எது கை தட்டான்னு கேளு, கோபப்படாத. வீட்டு பக்கத்துல குழந்தைங்க ஒரு முழு வரி சொல்ல சொன்னா 2 வாரத்தை சொல்லி ஃபைனல்ல அப்படிங்க. உனக்கு அப்படி கேட்டுக்குது, உள்ளாவே கட்ட வார்த்தை. பாலாஜி என்னடா இவனுங்க குட்டி குட்டி கிளிப்பிங்ஸா போட்டு வெறுப்பேத்துறானுங்களே அப்படின்னு தயவு செய்து ஃபீல் பண்ணாதீங்க. youtube.com/vijay televisionக்கு போனீங்கன்னா நீங்க எல்லா வீடியோஸையும் ஃபுல்லா எத்தனை வாட்டி வேணாலும் பார்க்கலாங்க. ஓகே, இப்போ நான் இந்த ஷோவோட எண்டுக்கு வந்துட்டேன். கண்டிப்பாக இன்னைக்கு ஷோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். தயவுசெய்து நிறைய லெட்டர்ஸ்லாம் எங்களுக்கு எழுதி அனுப்புங்க. உங்களோட லெட்டர்ஸை நான் வந்து தொடர்ந்து வர வாரங்களில் படிப்பேன். நீங்கள் எழுதி அனுப்ப வேண்டிய முகவரி விஜய் டெலிவிஷன், தபால் பெட்டி எண் 8484, சென்னை 6,34,000. அப்படி இல்லை நான் வந்து மெயில் தான் பண்ணுவேன் அப்படின்னா தபால் பெட்டி எண் 8484@vijaytv.com அப்படின்ற மெயில் ஐடிக்கு நீங்கள் மெயில் பண்ணலாம். அடுத்த வாரம் இதே ஷோவில் உங்களை மறுபடியும் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் பாய் ஃப்ரம் விக்னேஷ் கார்த்திக்.